ஹே மை வேர்ல்ட், வெல்கம் பேக் டு மை சேனல் டி வித் மீ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆரி ஒர்க் ரிலேட்டடான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஒரு ஆரி ஒர்க் ரிலேட்டடான வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுற விதமாக தான் இன்றைக்கி இது இருக்க போகுது. ஸோ 30 டேஸ் சேலஞ்சாக தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி முதல் நாள் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து ஜரி த்ரெட் ப்ளஸ் சூயிங் த்ரெட்டில் வச்சு உங்களுக்கு ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஜரி த்ரெட் ப்ளஸ் வந்து தூளிப்போட பிராண்டில் இருந்து எடுத்திருக்கேன் ஹூக்கு, நீடில் 12.06 mm நீடில் தான் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு இப்போ நான் ஜரி த்ரெட்டில் எப்படி வந்து செயின் ஸ்டிச் வந்து போடுறது அப்படிங்கிறத ரொம்ப க்ளோஸாகவும் ப்ளஸ் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஃப்ளோ கொடுத்து பண்ணணுங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ் இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி நான் வந்து சிங்கிள் த்ரெட்டில் தான் பண்ண போகிறேன் இந்த ஆரி ஒர்க்கு. ஸோ அதனால் ஒரு பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் ஒரு நாட் நான் போட்டுக்கிறேன். ஜரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நீங்கள் வந்து எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிராண்டடாக வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுறது. நம்ம வந்து ஃப்ரேமுக்கு அடியில் 3 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி தான் நீடியில் குத்தி எடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் இந்த 3 ஃபிங்கர்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகாது. 2 ஃபிங்கர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து சுற்றுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற விஷயம் இதையே நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, இப்படி தான் நம்மளுக்கு வந்து ஹூக்கு மேலேயும் அந்த 3 ஃபிங்கர்ஸ் கீழேயும் இருக்க போகுது. ஸோ அதனால தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு பேக் ஸ்டிச் போட்டே உங்களுக்கு வந்து செயின் ஸ்டிச் எப்படி போடணுங்கன்னு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி என்னோடய த்ரெட்டு வந்து எனக்கு ஊசி ப்ளஸ் வந்து கிளாத் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணிக்கிறதுக்காக மேலே கீழே இழுத்து பார்த்துக்கிறேன். ஸோ ஒரு செயின் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பேக் ஸ்டிச்சில் இருந்தே நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போட கற்றுக்கோங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா குத்தி எடுத்தேன் இல்லையா த்ரெட்டு, அதில் இருந்து கொஞ்சம் பேக் எடுத்துகிட்டு போய் குத்தி திருப்பி அந்த நீடிலேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து நான் வந்து இப்போ அந்த நேராக இருக்கிற இப்போ ஒரு லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த லைன்லேயே நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து லாங் ஷார்ட் தான் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா என்னோட நீடில் ப்ளஸ் வந்து த்ரெட்டு அண்ட் ஆல்சோ கிளாத்து இது 3மே எப்படி வந்து எனக்கு எடுத்து கொடுக்குது, எப்படி வந்து எனக்கு ஒரே ஃப்ளோவாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லாங்கில் வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த பாயிண்ட்டை நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து பிகினர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல குத்துறேன், சுற்றுறேன், திருப்பி எடுத்து நேராக எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் இப்படி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு குத்துங்க, அப்புறம் அடியில் சுற்றணும், சுற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே இழுத்து ஒரு ரைட் ஒரு லெஃப்ட், ஒரு ரைட் ஒரு லெஃப்ட், இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து செயின் ஸ்டிச். இப்போது சூயிங் த்ரெட்டில் ஒரு டார்க் கலர் எடுத்து நான் வீடியோக்காக நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இதையுமே லாங் டு ஷார்ட் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இப்போ லாங்கில் காட்டுறேன் பாருங்கள். எப்படியே சூயிங் த்ரெட்டும் எனக்கு வந்து ஆரி த்ரெட் மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு போட போட பழகிடும். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து நூல் சிக்காது, உங்களுக்கு மாட்டாது, அந்த ஹூக்கில் போய் மாட்டாது, கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காக தான் இருக்கும். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆரி மாதிரி ஒரு ஈஸியான வந்து ஒரு ஒர்க் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஸோ அதனால தான் இப்போது நான் உங்களுக்கு சூயிங் த்ரெட்டில் எவ்வளோ க்ளோஸாக காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து சூயிங் த்ரெட்டில் 2 த்ரெட்டு யூஸ் பண்ணி தான் 2 இது எடுத்திருக்கேன். 2 த்ரெட் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவே அது டார்க்காக தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் த்ரெட்டில் போடுங்க, அதுக்கப்புறம் டபுள் த்ரெட்டில் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ இந்த மாதிரி குத்தி சுற்றி ஒரு ரைட் ஒரு லெஃப்ட், ஒரு ரைட் ஒரு லெஃப்ட், இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இன்னுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக காட்டுறேன் பாருங்கள். பிகினர்ஸ் இந்த பாயிண்ட்டை நல்லா பர்டிகுலராக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது.
ஸோ அதனால தான் சொல்கிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, லாஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி எனக்கு இன்னும் எனக்கு கிளியராக தெரில, கை தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேண்டுக்காக மட்டும்தான். ஸோ இந்த வீடியோவில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட் அண்ட் ஸ்டிச்சிங் தான். ஸோ உங்களுக்கு 2யுமே நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க. 2க்குமே இருக்க டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். 2மே உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் வந்து ஹேண்ட் ப்ளஸ் வந்து த்ரெட்டுக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ எப்போவுமே நமக்கு மேலே இருக்க நீடில் வந்து 90 டிகிரியில் இருக்கும். கீழே இருக்கிற நம்ம சுற்றுறோம் இல்லையா அந்த 2 ஃபிங்கர்ஸ் வச்சு, அது எப்போவுமே நம்மளுக்கு வந்து 360 டிகிரியில் இருக்கணும். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்மால் டிப் பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் நீங்கள் ஆரி ஒர்க் போடுறதுக்கு நீங்கள் நரம்பு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து ரொம்பவே குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு காட்டுறது பார்த்தீங்க அப்படின்னா கீழே சொன்னேன்ல 360 டிகிரிக்கு நம்ம வந்து சுற்றி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கீழே உங்களுக்கு காமிச்சிருக்கேன், இந்த மாதிரி குத்தி சுற்றி எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வந்து மேலே டாப் டு பாட்டம் இந்த மாதிரி பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அழகாக செயின் ஸ்டிச் வரும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ் வந்து லாங் ஸ்டிச்சஸாக போட்டு பழகுங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ வந்து குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக உங்களால் போட முடியுதோ அவ்வளோ குட்டி ஸ்டிச்சாக போட்டு பழகுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். பை டேக் கேர் காய்ஸ்.